வெல்கம் பேக் டு மை சேனல். ஹெல்த்தியான ஈஸியாக செய்கிற 4 பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் இன்றைக்கி சொல்ல போகிறேன். டயட் இருக்கவங்களுக்கு இந்த ரெசிபீஸ்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட், எக் சாலட். இதுக்கு வேக வச்ச முட்டையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் கட் பண்ண எக்ஸை போட்டுட்டு அது கூட கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கொடமிளகா, துருவின கேரட், கட் பண்ண வெள்ளரிக்காய், பாதியாக உடைச்ச வறுத்த வேர்க்கடலை, 2 சிட்டிகை அளவுக்கு சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் காரத்துக்கு. இதில் நான் பச்சை மிளகாய் சேர்க்கல, உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிட்டா எக் சாலட் ரெடி. இதில் போட்டிருக்க வேர்க்கடலை வந்துட்டு அந்த முட்டை சாஃப்டாக இருக்கிறதுக்கும் அந்த வேர்க்கடலை வந்துட்டு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஒரு கேரட் ஜூஸோ இல்லை வேறு ஏதாவது ஜூஸோ குடிச்சிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஓவர். ஸோ ரொம்பவே நல்லதும் உடம்புக்கு. அடுத்தது இன்ஸ்டன்ட் வெஜ் ரோல்ஸ். இதுக்கு ஒரு பவுலில் சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கொடமிளகாய், துருவின கேரட், கோஸ், தேவையான அளவுக்கு உப்பு, துருவின பன்னீர், சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய், 2 சிட்டிகை அளவுக்கு சீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீட் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த வீட் பிரெட்டோட சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். ஓரங்கள்லாம் கட் பண்ண ப்ரெட்டை இந்த பூரிக்கட்டையை வச்சு தேய்ச்சிங்கன்னா அது நல்லா சாஃப்டாக ஆகிடும். தேய்ச்சி வச்சுருக்க ப்ரெட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு அந்த ப்ரெட்டோட கார்னரில், அதாவது ஒரு கார்னரில் மட்டும் கொஞ்சமாக தண்ணியில் தொட்டு அதை ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை இப்படி ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஈரம் பண்ண பகுதியோட சேர்த்து அழுத்தி விட்டோன்னா அது ஒட்டிக்கும். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்லேயும் இப்படி ரோல் பண்ணி வச்சுட்டு அதை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு 2 பக்கமும் திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் இன்ஸ்டன்ட் வெஜ் ரோல்ஸ் ரெடி ஆகிடும். இந்த சைட்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிட்டனால ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ஒருவேளை ரோல் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ப்ரெட்டை வந்துட்டு தவாவில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டஃபிங் வச்சு அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு 2 பக்கமும் திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஓட்ஸ் பனானா ஸ்மூத்தி. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸை தவாவில் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது கூட ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சூரியகாந்தி விதை, இதையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தவாவில் ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூட கட் பண்ண ஒரு வாழைப்பழத்தையும் சேர்த்து இனிப்புக்கு கொஞ்சமாக தேன், 2 சிட்டிகை அளவுக்கு பட்டை பொடி, இது இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். போட்டால் கொஞ்சம் அது வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு பால் ஊற்றி நல்லா மிக்சியில் போட்டு அடித்தோம்னா பனானா ஸ்மூத்தி ரெடி ஆகிடும். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்துட்டு அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. குழந்தைங்களுக்கோ நமக்கோ ரொம்பவே நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதை கூட கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நீங்கள் மிக்சியில் ஓட்டினீங்கன்னா சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். ஹெல்த்தியான பனானா ஓட்ஸ் ஸ்மூத்தி ரெடி. அடுத்தது ஸ்பைசி ஓட்ஸ் தோசை. இதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இது கூட உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் கொடமிளகாய், வெங்காயம், கேரட், கோஸ், தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தாள், பீட்ரூட் இதெல்லாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சம் சீரகத்தூள்,
ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கரைச்சி ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தோசை மாவு பதத்துக்கு இதில் வேண்டிய அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நம்ம தோசை கல்லில் கொஞ்சம் திக்காக தோசை மாதிரி இதை ஊற்றிட்டு அதை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 பக்கமும் திருப்பி எடுத்தால் ஸ்பைசியான ஓட்ஸ் தோசை ரெடி. இதில் நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு பாதி வெந்து தான் இருக்கும். அது சாப்பிடும்போது அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக, இந்த தோசை வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஃபேவரட் தோசை இது. ரொம்ப ஹெல்த்தி, ரொம்பவும் ஈஸி தான் செய்கிறதுக்கு. ரெகுலர் இட்லி தோசை அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த 4 டிஷ்ஷஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் டைமில் ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.